ராதிகாவை பார்க்க போன கோபி எப்படியாவது என் கூட என் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் அம்மா என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளின அந்த நினைப்பு தான் எனக்கு திரும்ப திரும்ப வருது. நான் எப்படி அந்த வீட்டுக்கு வருவேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபி வீட்டில் காட்டுறாங்க. ஈஸ்வரி வெளியே போன கோபியை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு வழி மேலே வெளி வச்சு பார்த்துட்ருக்காங்க. கோபி ராதிகாட்ட பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் நான் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன் அப்படின்ட்டு எனக்கே தெரியல. இருக்கிற கொஞ்ச நாளாவது உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சென்டிமெண்ட்டாக பேசுவோம். ராதிகா சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒத்துக்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து வெளியே நிற்கிறாரு கோபி. கோபியை பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக உள்ளவாப்பா ஏன் நிற்கிற அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பக்கத்தில் ராதிகாவும் மயுவும் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே சாக்காய் பார்க்குறாங்க. உள்ளே வந்து கோபிக்கிட்ட என்ன கோபி ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அம்மா நான் உங்கள் கூடயும் அவங்க கூடயும் இருக்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு கோபி சொல்கிறாரு. டேய் அதெல்லாம் ஒத்து வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கோபத்தோட ஈஸ்வரி கேட்குறாங்க. அம்மா எல்லாமே ஒத்து வருமா, நீ பேசாமல் இருமா அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்கிறாரு. ராதிகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படிங்கிற மாதிரியே ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க. கோபி டக்குன்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு ஒரு சீனை போடுறாரு. நெஞ்சு வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சோபாவில் அப்படியே உட்கார்றாரு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி பதறி போய் எப்பா நீ நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும்ப்பா, நீ திரும்பி வந்தது எனக்கு போதும், நீ என்ன மாதிரி பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சமாதானமாகறாங்க.